ரிலீஸா நான் வந்து ரூபன் அப்படின்னு ஒரு படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இன்ஸ்டாகிராம்ல கூட போஸ்ட் போட்டேன். அண்ட் அந்த படத்துல வந்து நான் அந்த போஸ்ட் போட்டு தான் எனக்கு நீங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. என்ன மேம் பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. நீங்க நேர்ல பார்க்கறதுக்கும் அந்த படத்துல பார்க்கறதுக்கும் அப்படியே வேற யாரோ மாதிரி இருக்கு. ஸோ அவ்வளோ கேள்வி நீங்க கேட்டதுக்கு இதை பாருங்க பதில் அதுதான். இந்த படத்தோட டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த படம் வந்து ஏகேஆர் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் அவங்க வந்து தயாரிப்பா ப்ரொடக்ஷன் அவங்களது. இந்த ஏகேஆர் என்னது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு 3 சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து சேர்ந்திருக்காங்க. அந்த ஏன்னா பாலிவுட்ல 3 கான்ஸ் மாதிரி இங்க 3 சூப்பர் ஸ்டார்ஸ் சேர்ந்திருக்காங்க. அதுல வந்து ஏ தான் ஆறுமுகம் சார், கே தான் கார்த்திகேயன் சார், ஆர் தான் ராஜா சார், போக கோ ப்ரொடியூசர்ஸ் 2 பேர் இருக்காங்க, ஸ்டீஃபன் பாபு சார் அண்ட் விநாயகம் சார். ஸோ இவ்ளோ பேர் சேர்ந்து வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சரி, இந்த படத்துல வந்து நாங்க ரொம்ப வித்தியாசமா பார்த்த என்னோட ஆஸ் த ஃபீமேல் லீட் என்னோட ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா, தர்மபுரி சைட்ல ஒரு மலைக்கு மேல நாங்க வந்து ஷூட் பண்றோம். ஸோ இவ்வளோதான் லொக்கேஷனை பத்தி எனக்கும் தெரியும்னா லொக்கேஷன் ஹண்டிங்க்கு ஹீரோயின் போக மாட்டாங்க. ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு கிராமத்துல தான் ஷூட்டு. கிராமத்துல நாங்க வந்து மலைவாசின்ற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதனால கிராமத்திலேயே ஷூட்டு. நான் கண்கூடா ஒரு கிராமத்துல அவங்க வந்து காஸ்ட் சிஸ்டம்லாம் எப்படி பார்க்குறாங்க, அப்புறம் வந்து இந்த காஸ்ட் இருந்தால் தான் இந்த வீட்டுக்குள்ளே விடுவோம், இந்த காஸ்ட் இருந்தால் நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே விட மாட்டோம், இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் இன்னமும் அந்த மாதிரி ஏரியாஸில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இதெல்லாம் நாங்கள் வந்து நிஜமா டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட் இதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு எனக்கு இன்னமும் தெரியாது. அவங்க எல்லாரையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த வீட்டில் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க, இந்த வீட்டில் மட்டும்தான் ஷூட்டிங் அலவுடு, இந்த வீட்டில் மட்டும்தான் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி வச்சுருந்தாங்க. அண்ட் பாவம் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர்ஸை வந்து என்ன எப்படி சொல்கிறது, அவங்க எப்படி இதை மேனேஜ் பண்ணாங்கன்னு தெரில. டெய்லி 20 கிலோமீட்டர்ஸ் அவங்க வந்து ஹில் டாப்லேருந்து கீழே இறங்கி வந்தால் தான் பூவா கிடைக்கும். ஒண்ணுமே கிடைக்காது, இல்லாட்டி எல்லாரும் பட்டி. பாவம் காலையில சுட சுட எல்லாத்தையும் செஞ்சு மேலே எடுத்துட்டு வரதுக்குள்ள எல்லாம் ஆறி போயிடும். நாங்கள் எல்லாரும் வந்து ஐயோ பசிக்குதுன்னு சாப்பிடும்போது எல்லாம் ஆறி போயிருக்கோம். அவ்வளோலாம் கஷ்டம் பார்த்து. ஆனால் நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரு விஷயம் கூட ஆன் ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எல்லா டெக்னீஷியன்ஸுமே அவ்வளோ டயர்டாகி, நாங்கள் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்க எல்லாரும் டயர்டாகி, நாங்கள் ஆர்டிஸ்ட்டுமே கொஞ்சம் எங்களையாச்சும் நல்லா கவனிப்பாங்க. பட் பிஹைண்ட் த கேமரா அந்த மொத்த டீமுமே அவ்வளோ டயர்டாகியும் அவ்வளோ சூப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுதான் யூஸ்வலி லொக்கேஷனில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நான் வந்து பார்த்ததே இல்லை. இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் தாண்டி ஒரு ஃபில்மை வந்து இவ்வளோ சூப்பராக கூட்டி லைக் யூனோ ஒரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஒரு நைஸ் ஒரு கலர் அந்த ஃபிலிமில் இருக்குது. அதை பார்க்கும்போது எனக்கு நான் யோசிக்கிறது இதுக்கு பின்னாடி நம்ம என்னெல்லாம் கஷ்டப்பட்டோன்றது அதுவே ஒரு மூவியாக பண்ணலாம். அது மேபி ரூபன் பார்ட் 2 வரும், எனக்கு தெரியாது. நான் ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன். அண்ட் இதில் வந்து டைரக்டர் சார் ஐயப்பன் சார், அவர் வாயிலிருந்து படம் ஆரம்பிக்கும் போது கதை கேட்டேன், ஷார்ட் அப்போ சீன் சொல்வார், அதுக்கப்புறம் ஓகே மேடம் நன்றி வணக்கம், இவ்வளோதான் நான் அவர் வாயிலேருந்து வார்த்தையே கேட்டிருக்கேன். இதுக்கு மேலே அவரோட வாயிலேருந்து நான் ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லை. ஸ்பாட்டில் நான் நிறைய நம்ம பார்த்துருக்கோம், நிறைய நம்ம கேட்டிருக்கோம். வந்து டிரெக்டர்ஸ் கொஞ்சம் கோவம் வந்தால் வந்து டேய் போடா என்னடா பண்ணுற இப்படியெல்லாம் கத்துவாங்க. அப்புறம் நமக்கே மறைமுகமாக திட்டுலாம் விழும், டேய் என்னடா ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்ல மாட்டியா, சரியாக நடிக்க மாட்டாங்க. ஸோ மறைமுகமாக திட்டு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவ்வளோ காம் அண்ட் கலெக்டட். ஒரு 2 வேர்ட்ஸ்க்கு மேலே அவர் பேசவே மாட்டார், தேவையான இடத்துல மட்டும்தான் பேசுவார். அண்ட் ஸ்பெஷலாக இந்த மென்ஷன் நான் பண்ணியே ஆகணும், எங்களோட படத்தோட டிஓபி ராஜீவ் சார். எங்கள் படத்துலேயே நான் வந்து உள்ளே வந்த உடனே ஹீரோ அவர் தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு. வெரி ஹேண்ட்ஸம் கேமராமேன் எங்களுக்கு. அதை நான் அவர்கிட்டயும் சொன்னேன், சார் நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, ஸோ உங்களே ஹீரோவாக போட்டு நீங்கள் வந்து ஒரு படம் ஹீரோவாக நடிக்கலாமே அப்படின்னு. நான் வந்து பிஹைண்ட் த கேமரா தான் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ வெரி க்யூட் கேமராமேன் ஆல்சோ. அண்ட் படம் மற்றபடி நான் வந்து ஒரு சின்ன ஒரு பேபியும் இருந்தார், ஒரு 10 இயர்ஸில் பேபி இருந்தார். அவருமே சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் வந்து இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக. அண்ட் அடல்ட்ஸாக நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதை வந்து மிஞ்சி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவுமே வர்ஷன் அவரோட பேர், அவருமே சூப்பராக பண்ணியிருக்காரு.
இதுல வந்து ஹீரோ வந்து அவர் சும்மா பேச்சுக்கு சொல்வார், இல்லைங்க எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை, உங்கள் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை, நான் வந்து இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ஆஸ் த ஃபுல் லீடாக, நான் வந்து இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் அப்படின்லாம் சொல்வார். நீங்கள் வந்து அவரோட பேச்சை நம்பக்கூடாது. ஏன்னா அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. நீங்கள் போஸ்டர்லேயே பார்த்துருப்பீங்க, ஒரு போஸ்டர் வந்து அவரோட ஃபேஸ் வச்சு மட்டும்தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக அவர் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் இன் ஆல் ஐ பர்சனலி ஃபீல் தட் திஸ் ஃபில்ம் ஹஸ் கம் அவுட் ஸோ வெல். அண்ட் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து இப்போ யாருமே எடுக்கிறது இல்லை. மோஸ்ட்லி எல்லாருமே ஒரு ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, அப்படி இல்லை ஒரு க்ரைம் த்ரில்லர், இல்லை ஒரு சஸ்பென்ஸ், அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஜானரில், அதுவும் தெய்வீகமாக, ஐயப்பன் அவரை வந்து நம்ம எவ்வளோ ப்ரே பண்ணுவோம், மாலை போடுவோம், அவருக்காகவே எவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து விட்டு கொடுப்போம். ஸோ அவரை பேஸ் பண்ணி ஒரு படம், அதை ஸ்டோரியாக கமர்ஷியலாக எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் எடுத்துக்கிட்டு வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் வருதுன்னா, ஐ எம் பிரிட்டி ஷுர் இது வந்து 2024ஓட பிகெஸ்ட் ஹிட்டாக இருக்கும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணியாச்சு. அதே மாதிரி நீங்களுமே சப்போர்ட் பண்ணணும். டைட்டிலுக்கு ஐ நோ, நான் இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் போட்டப்போ எனக்கு வந்து நிறைய பாராட்டு வந்தது. டைட்டில் சூப்பராக இருக்குது ரூபன், இந்த டைட்டில் நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ படம் எப்படி இருக்குன்னு கெஸ் பண்ண கூட முடியலை. யூஸ்வலாக டைட்டில்லையே கெஸ் பண்ணிடுவோம், ஆனால் இதில் கெஸ் கூட பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய 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 குட்டி குட்டி கதைகள் இருக்குது. அது நான் மட்டும் இல்லை, ஹீரோ, டைரக்டர் சார், கேமராமேன் சார், ப்ரொடியூசர்ஸ், கோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு வந்து அவங்களோட சைட்லேருந்து குட்டி குட்டி கதைகள் சொல்லுவாங்க. இது வரைக்கும் காயத்ரி, என்னோட அனுபவம் இதுதான். இந்த படத்தில் நீங்கள் வந்து என்னை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லணும். அண்ட் உங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப 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 நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் மனசு வச்சுட்டா 2024 ரூபன் தான் பெரிய ஹிட். எஸ், ஸோ கூடிய சீக்கிரம் வீல் மீட் யூ இன் த தியேட்டர்ஸ். பை பை.